தேசிய கொடி அங்கங்க யாரும் வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும், அதை பத்திரமா வச்சிருக்கணும் தயவு செய்து. ஆமா, அந்த கொடி பிளாக் போர்டு எல்லாத்தையும் தயவு செய்து நீங்களே கொண்டாந்து இந்த ஸ்டேஜ்ல கொடுத்துட்டு கேட்டுக்கிறோம். கொடி பிளாக் போர்டு அதையும் கொண்டாந்து கொடுத்துருங்க. நன்றி நன்றி. அந்த கொடி போர்டு எல்லாத்தையும் கொண்டாந்து நீங்க வண்டியில ஸ்டேஜ்ல கொடுத்துருங்க. ஹேண்ட் மைக் யார்கிட்ட இருக்கோ அதையும் கொண்டாந்து இங்க கொஞ்சம் கொடுத்துருங்க. என்ன என்ன கேளு கொஞ்சம் இறக்குங்க சார், பள்ளி சார். நாளைக்கு திருப்பூரில் பேரணி நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து நாளை மறுதினம் கிருஷ்ணகிரியில் ஓசூர் பேரணி நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து எல்லா சட்டமன்ற தொகுதி வாரியாக எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு பேரணி தேசிய கொடி ஏந்தி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய படத்தை மட்டுமே வைத்து வீரர்களுக்கு இறந்த வீரர்களுக்கு வீர வணக்கத்தை சொல்லவும் ராணுவ வீரர்களுக்கு உங்களோடு இருப்போம் நாங்கள் என்கின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கவும் இந்த பேரணி நடத்தப்படுகிறது. சென்னை வந்தப்ப ஓபிஎஸ் அழைக்காதது வருத்தமா இருக்குன்னு ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. வேற பாத்துக்கலாம் அப்புறம் இன்னைக்கு இந்த இதை மட்டும் வச்சுக்கலாம். வேற எதாவது இருக்கா? ரொம்ப வர்த்தகத்தை நிப்பாட்டினால தான் இந்த போர் நிப்பாட்டினானே அப்படின்னு ஒரு சமூக வலைத்தளம். அதாவது பிரதமர் தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீரும் தண்ணீரும் ரத்தமும் ஒன்றாக முடியாது, யாருக்காக வேண்டி இந்த போரை நிறுத்தலை அப்படிங்கிறத தெளிவாக பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு. நிச்சயமாக திருப்பி ஏதாவது தாக்கு நடந்தா மிகப்பெரிய அணு ஆயுத போராவே நடக்கும். சமூக வலைதளத்தில் தவறாக கருத்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து இது அதாவது இல்லை திமுகவை பற்றி பேசினா யாரும் புகார் கொடுக்கறது இல்லை. உடனடியாக வீட்டில் போய் அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணி கொண்டு போயிடுறாங்க. அவங்க இதுக்கு நம்ம புகார் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது தேச உணர்வு இருந்தால் நிச்சயமாக அவங்க கைது பண்ணுறாங்க. ஆனால் இப்போ இன்றைக்கி தொல் திருமாவளவன் சொல்லியிருக்காப்புல இவர் பாஜக மாநிலத்தில் வந்து வாய்ப்பு மாங்க பிடிக்கிற மாதிரி பேசுகிறாரு. வாயெல்லாம் புளிக்காத, வாயெல்லாம் நல்லா தான் இருக்குது, மாங்காயும் பிடிக்காது. இப்போல்லாம் மாம்பழ சீசன் தான். ஆனால் மத்திய பிரதேசத்தில் இப்போ அமைச்சர் மீது வந்து தானாக வந்து வழக்கு பதிவு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. மத்திய பிரதேசலையா? ஆமாண்ணா. இது அதை பற்றி எனக்கு தெரியல. தெரிஞ்ச